ஆண்டவர் அவர்களை அழைத்து வந்து இங்கே அமர்த்திருக்கிறார். வேறு யாரும் இல்லை, என்னுடைய மாமா பிரான்சிஸ் ஜெரி. என்னதான் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாலும் மிகவும் அதிகமாக தேவனிடத்தில் பற்றோடு அதிக மணி நேரங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறதா இருக்கும். பைபிள் படிக்கிறதா இருந்தால் முட்டி போட்டு தான் படிப்பார். அதே போல் அவருடைய தகப்பனார் வளர்த்தி மிஷனில் அவர் ஊழியம் செய்து கொண்டு ஒரு சீனியர் போதகராக எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருக்கிறார். அவங்க பேர் ரெவரண்ட் ஜேசுதாஸ் ஐயாவுடைய அவங்களுடைய அதே அந்த ஜீ ஃபார் கிரைஸ்ட் அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க என்ன ஐடியில் இருந்தாலும் டைம் டு டைம் வர்ஷிப் நடத்துவதாகட்டும், பிரசங்கம் கொடுக்கிறதாக தேவன் பயன்படுத்துகிறார். இந்த நேரத்திலும் அவர்களிடத்தில் நான் ஒரு விண்ணப்பத்தை விடுத்த பொழுது அவங்களும் அதை ஏற்றுக்கொண்டு இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். 3 அல்லேலூயா சொல்லி நாம் அவர்களை வரவேற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நான் 2வது முறையாக உங்களுடைய சபைக்கு வரேன். போன வாட்டி வந்தப்போ வர்ஷிப் பண்ணும்படியாக கிருபை தந்தார். இந்த நாளிலே ஒரு விசுவாசியாக உங்களோடு நானும் அமர்ந்து செய்தியை கேட்க தான் வந்தேன். ஆனால் திடீர்னு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சபை போதகருக்கும் சபை மக்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். கண்களை மூடி ஜெபித்து நாம் ஆராதனைக்குள்ள கடந்து செல்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் வைத்த தீர்மானத்தின்படி எங்களை நடத்துகிறீர். உங்களுடைய சித்தம் நிறைவேறுகிறது, அதற்காக நன்றி. இந்த நாளிலே அடியேன் பேசுகிற வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அடியனை மறைத்து தேவன் நீர் வெளிப்படும்படியாக வாயின் வார்த்தையாக இருக்கவும் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் அனைவரோடு பேசும். வந்தவர்ணமாய் திரும்பி செல்லாதவர். இந்த நாளிலே ஏதோ ஒரு காரியம் குத்தப்பட்டவர்களாய் திரும்பி செல்ல நீர் கிருபை செய்ய என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்த இயேசுவின் நாமத்தில் தான். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட என்ன பேசலாம் அப்படின்னும் போது நான் இந்த மெசேஜை வேறு ஒரு போதகர் பேசும்போது அதில் இம்ப்ரெஸ் ஆன வார்த்தைகளை நான் எழுதி வைத்திருந்தேன். இதை ஒரு நாள் எனக்கு எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா இதை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி எழுதி வச்சேன். அது இந்த நாளிலே உங்கள் இடத்துல நான் கொண்டு வருகிறேன். இதுக்கான ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நடத்தும் விதம். ஒரு குடும்பமானது எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப சுருக்கமான 2 பாயிண்ட்ல நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ரொம்ப நேரம் கம்மியாக தான் நான் எடுக்க போகிறேன். எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 16:13. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமென். இந்த வார்த்தையில முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்தை நடத்தும் விதத்துல நான் 2 காரியங்களை உங்களிடத்துல கொண்டு வர போகிறேன். என்ன அப்படின்னா, முதல்ல ஆவியானவர், 2வது ஹெல்பர் அப்படின்ற ஒரு காரியத்தை உங்களிடத்துல நான் கொண்டு வர போகிறேன். முதல்ல ஆவியானவர்னா எல்லாருக்கும் தெரிந்த காரியம். நான் அதை திரும்பவும் உங்களுக்கு ஒரு ஞாபகமாக நான் அதை கொண்டு வருகிறேன். இந்த வசனத்தில் வாசித்தபடி ஆவியானவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், காரியங்களை, அதாவது வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும்போது நம்மளுக்குலாம் ஒரு தேவை இருக்குது. என்னன்னா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டா கொஞ்சம் வைராக்கியமாக ஓடலாம். படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம வாழ்க்கையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு காரியம் அது கிடைச்சிட்டா, அது தெரிஞ்சுட்டா கொஞ்சம் உற்சாகமாக ஓடுவதற்கு நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லி வரப்போகிற காரியங்களை நம்ம எதிர்நோக்கும். அதுக்காக நிறைய பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் போய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இருந்த போதிலும் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ நீங்க பரிசுத்த ஆவியை கேட்கும்போது நீங்க யார் ஒரு போதகருக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்க முட்டி போட்டு ஜபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க? நீங்க ஜபிக்கும் பொழுது நீங்க எதற்காக ஜபிக்கிறீங்களோ, ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு காரியம், ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, இல்லை ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா நீங்க ஜபிச்சுட்டு போங்களேன். உங்களுக்கு தைரியம் கொடுப்பார், உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பார், என்ன நடக்க போகுதுன்னு ஒரு விசுவாசத்தை கொடுப்பார். அதுதான் ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிற காரியம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. நான் ஒவ்வொரு வசனமாக வாசிக்க நேரம் ஆகும். அதனால நானே அந்த காரியங்களை உங்களிடத்துல சொல்லுவேன். இந்த
யோவான் 14:16 இந்த வசனத்துல அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி அப்படின்னு சொல்லி ஆவியானவரை குறித்து சொல்லியிருக்கிறார். இப்போ ஆவியானவர் உங்களுக்கு வரப்போகிற காரியங்களை சொல்லுவார் ஒன்று. இரண்டாவது, என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி. அப்போ ஆவியானவருடைய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லி இதை ஹெல்ப்பர் கூட நான் கம்பேர் பண்ண போறேன். உங்க குடும்பம் நடத்துகிற விதம் எப்படின்றதோட நான் கம்பேர் பண்ண போறேன். இப்போ ஆவியானவர் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வரப்போகிற காரியங்களை சொல்லுவார். ரெண்டாவது, என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி அவர் வந்திருக்கிறார். மூன்றாவதா, எல்லாவற்றையும் போதித்து எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யோவான் 14:26 நம்ம வாசிக்கிற வசனத்துல பார்த்தீங்கன்னா அது வேணா வாசிக்கிறேன். யோவான் 14:26. அந்நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், பிதாவை நான் கேட்டுக்கொள்வது என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா யோவான் 14:26 இதுதான் அந்த காரியம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பாரு, எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நிறைய நேரங்கள் நம்ம மறந்து போகிறோம். நம்ம வாழ்க்கையில பாருங்களேன், இருக்கிற எல்லா பலவீனத்துக்கும் எல்லாம் மறந்து போகிற காரியத்துக்கும் நினைப்பூட்டுவதற்கு ஒருத்தர் இருக்கிறார். நீங்க தோய்ந்து போகும்போது பலப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா ஒருத்தர் இருக்கிறார். எல்லாமே யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஆவியானவரை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்க போறத சொல்லுவாரு, உங்களுக்கு நினைப்பூட்டுவாரு, காரியங்களை உங்களுக்கு போதிப்பாரு, எப்போதும் உங்களோட இருப்பார். இந்த வசனம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய நேரங்கள்ல யாருமே எனக்கு இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை அப்படிலாம் நம்ம இருந்திருப்போம். இந்த வசனம் பாருங்க, ஆவியானவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும்படியாய் தான் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். நான்காவதாக அவர் இயேசுவை குறித்த சாட்சியை உங்களுக்கு கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம படுகிற அடி, அந்த அடி உதைகளை பார்த்து சோர்ந்து போயிடும். ஆனா இயேசுவை குறித்த சாட்சி என்னன்னா, இயேசப்பா உங்களுக்கு மனுஷனா வாழ்ந்து எப்படி எப்படிலாம் பாடு வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே உலகத்தில் வரும்போது என்னென்ன பாடு, என்னென்ன அடி, சொந்தக்காரங்களே அடிச்சு துரத்துவாங்க, கல் அடிப்பாங்க. இப்படி இருக்கும்போது நமக்கெல்லாம் ஏமாற்றும். அப்போ இயேசுவை குறித்த சாட்சி உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். அது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம நிறைய நேரம் தோய்ந்து போறோம், வாழ்க்கையில விழுகிற அடியினால தோய்ந்து போகிறோம். அப்ப அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பலன் வேணும்னா இயேசுவை குறித்த சாட்சி உங்களுக்கு ரொம்ப அவசியம். கடைசியா பாத்தீங்கன்னா, அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்று சொல்லி யோவான் 16:7 சொல்லப்பட்டிருக்கும். அவர் உங்களோடு இருக்கிறாருன்னா அது ஒரு பலன். அப்போ உங்களிடத்துல கொண்டு வருகிற காரியம் ஆவியானவரும் உங்களுக்கு அவசியம். அந்த ஆவியானவரை இங்கிலீஷ் வேதாகமத்துல எப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, கம்ஃபர்டர், அட்வொகேட், ஹெல்ப்பர், கவுன்சிலர் அப்படிலாம் சொல்லி மொழி பெயர்க்கிற காரியங்களில் வித்தியாசமான பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ் வேதாகமத்துல ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இப்படிதான் இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அட்வொகேட், ஹெல்ப்பர், கவுன்சிலர், கம்ஃபர்டர் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதுல ஹெல்ப்பர் அப்படின்ற ஒரு காரியத்தை நான் எடுக்கிறேன். ஏன்னா அந்த ஹெல்ப்பரை யார் கூட கம்பேர் பண்றாங்கன்னா, மனைவியோடு கம்பேர் பண்றாங்க. எடுத்தவங்க வாசிங்க, ஆதியாகமம் 2:18. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருக்கும் நேரத்தில் ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். ஆமென். ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லியிருக்கு. ஆங்கிலத்துல I will make him a helper suitable for her. அப்ப ஹெல்ப்பர்னு சொல்லியிருக்கிறார். இது நானா சொல்ற காரியம். வேதத்துல ஏற்ற துணையை எப்படி சொல்லியிருக்கிறார்னா ஹெல்ப்பர்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இவ்வளவு நேரம் நான் ஆவியானவரை குறித்து சொன்ன தெரியுமா, அந்த எல்லா காரியமும் யாரை பத்தினா ஹெல்ப்பரை பத்தி. ஹெல்ப்பரை தான் ஆவியானவர்னு சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆவியானவரை தான் நம்ம எப்படிலாம் பார்த்தோம்னா, வரப்போகிற காரியங்களை சொல்லுவாரு, என்றைக்கும் உங்களோட இருப்பாரு, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பாரு, உங்களுக்கு நினைப்பூட்டுவாரு, இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பாரு, உங்களோட இருப்பார். இதே காரியம் யாரோட ஒப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பரோட ஒப்பிடலாம். அந்த ஹெல்ப்பர் உங்களுடைய மனைவி, அதாவது ஏற்ற துணை அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்புல ஹெல்ப்பர் தான் உங்களை குறிப்பிடுறாங்க. அப்போ ஹெல்ப்பர்னா யாரோடு யார் கம்பேர் பண்ணலாம்னா மனைவியோடு கம்பேர் பண்ணலாம். உங்களுக்கு மனைவியை குறித்து நிறைய
காரியங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க. வேதாகமத்தில் இப்படியாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஹெல்ப்பர். அப்போ உங்கள் மனைவி உங்களுக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு போதிக்கிறவங்களா இருக்கணும். அதாவது வரப்போகிற காரியங்களே உங்களுக்கு போதிக்கிறவங்களா இருக்கணும். இப்போ எத்தனை பேர் பரிசுத்த ஆவியால நிறையப்பட்டு மனைவியை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பரிசுத்த ஆவியால நிரப்பப்படலை அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு வரும். இப்போ அந்த கனெக்ஷனை நம்ம இடத்துல கொண்டு வரேன். There is a connection between Holy Spirit and wife. இந்த ஹெல்ப்பருக்கு என்னென்ன குணாதிசயம்லாம் நான் சொன்னோம், அதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு துணையாய் கொடுத்த உங்கள் மனைவிக்கும் கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீயை தான் ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுக்கிறார். இப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீ உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல நீங்க அந்த பங்கா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்தை நடத்துகிற விதம் என்பது இதுதான் முதல் பாயிண்ட். இந்த குடும்பத்தை நடத்துகிற விதம், அந்த ஸ்திரீயானவர் ஹெல்ப்பரா இருக்கணும். இப்போ பழைய ஏற்பாடு முழுவதுமா பார்த்தீங்கன்னா மனைவியை குறித்த காரியமாக தான் சொல்லப்பட்டிருக்கும். ஏவாள் தொடங்கி எல்லா தாவீது எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மனைவியை குறித்த காரியம் தான் பழைய ஏற்பாடு முழுசு. புதிய ஏற்பாடுல அந்த மாதிரி மனைவியை குறித்திருக்காது, அதுக்கு பதிலாக ஆவியானவர் குறித்திருக்கும். அதுதான் பழைய ஏற்பாடு முழுசு இருக்கிற ஹெல்ப்பர் வைஃப், புதிய ஏற்பாடு முழுசு இருக்கிற ஹெல்ப்பர் பரிசுத்த ஆவியானவர். இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம துணையோடு எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் தெரிஞ்ச விஷயம். ஆதாம் ஏவாள் படைக்கும் போது என்னுடைய மாம்சமாய் இருக்கிறாள் என்று சொல்லி ஏவாளை குறித்து சொல்றார். அப்போ அந்த மாம்சத்துல அவங்க ஒன்றிணைந்தபடினால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. புதிய ஏற்பாட்டு வழியில நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒரே ஆவியுடையவர்களாய் நீங்க இருக்கும்போது உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. இப்போ உங்க குடும்பத்துல ஒரு காரியம் எடுத்துக்கோங்க. இப்போ மோசே குறித்த ஒரு காரியம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். மோசேவை கொண்டு ஆண்டவர் எகிப்திலிருந்து அழைத்து வந்தார். இப்போ ஆண்டவர் அந்த அழைத்த விதம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. யாத்திராகமம் 3:8. யாத்திராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். இந்த வசனத்துல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இந்த கடைசி வரி, விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்ப ஆண்டவர் இறங்கினதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்திலிருந்து தம்முடைய மக்களை விசாலமான தேசத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு அவர் மோசையை தெரிந்தெடுக்கிறார். மோசையை தெரிந்தெடுக்கும் போதே அவர் சொல்லிட்டாரு, உன்னை கொண்டு அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வருவதற்காக நான் அழைத்தேன்னு தான் சொன்னாரே தவிர, வேதம் ரொம்ப தெளிவா இருக்கும். அவர் எந்த இடத்துலையுமே மோசையை கொண்டு இந்த ஜனங்களை பாலும் தேனங்களை ஓடுகிற தேசத்துல கொண்டு போகணும்னு சொல்லியிருக்க மாட்டார். அடுத்து அப்படியே 10வது வசனம் வாசிங்க. யாத்திரை 3:10. நீ இஸ்ரவேல் புத்திரர் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். சொன்னாங்க. இப்போ ஆண்டவர் அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கும். ஆண்டவருடைய திட்டம் ஒரு குறைவு இருக்காது. அவர் சொல்லுகிற விதம் பாருங்க, உன்னை இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரே தவிர, உன்னை நான் அவங்களிடத்துல அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உன்னை கொண்டே கொண்டு சேர்ப்பேன் அவர் சொல்லுது. அப்போ இதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஏசப்பா உங்களை அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா, உங்களை தெரிந்தெடுத்துக்கிறாருன்னு சொன்னா, அவர் முன்னதாகவே ஒரு பிளான் போட்டுவார். இந்த மோசே போவான், இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணுவோம், அவன் அதனால உள்ள கொண்டு போக மாட்டான் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால இது ஒரு எடுத்துக்காட்டை நாம் வைத்து நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் இதை கம்பாரிசனா பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு வேலை எனக்கு என்று பெரிய அழைப்பு இல்லை, என்னை கொண்டு ஆண்டவர் பெருசா செய்யலை, என் மேல ஒரு அழைப்பு இல்லை நினைக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாய் தேவன் உங்களை வைத்து ஒரு காரியம் வச்சிருப்பார். அதை நிச்சயமாய் நடத்துவார். அதுக்கு தாமதமாகலாம். வேதத்துல குறிக்கப்பட்டிருக்கிற மோசையிலிருந்து தாவீதிலிருந்து சாலமோனிலிருந்து எல்லாரும் எடுத்துவாங்க. யாரையுமே ஒரே வயசுல அழைச்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வயசு வேறுபாடு இருக்கும். அப்போ உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்னைக்காவது ஒரு நாள் அது நிறைவேறும்.
ஆனா நீங்க அதுவரையிலும் ஆண்டவருடைய பிரசனத்துல காத்திருக்கும். இப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் என்ன செய்வார்னா உங்களை குறித்த திட்டத்தை நிறைவேற்றுவார். இப்போ மனைவியோடு இந்த காரியங்களை நான் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க ஆவியானவருடைய அதே கான்செப்டை உங்க மனைவியால் இருக்கிற துணையோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு மனைவி எப்படி இருக்கணும்? 2 காரியங்கள் மனைவி இடத்துல இருக்கணும். ஒன்று பண்படுத்துகிறவளா இருக்கணும், 2வது காக்கிறவளா இருக்கணும். பண்படுத்துதல்னா என்ன? பண்படுத்துதுன்னா வீட்டை பண்படுத்துறது, அதாவது சுத்தமாக வச்சுக்கிறது, சமையல் செய்கிறது, வீட்டை பராமரிக்கிற காரியங்கள்லாம் பண்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். காத்தல் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஃபேமிலியை காக்கிறத விட பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வீட்டை காப்பாற்றணும். இந்த 2 காரியம் தான் குடும்பத்துக்கு அவசியம். உங்கள் குடும்பத்தை நடத்துகிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா இந்த 2 காரியம் தான் தேவை. ஒன்று பண்படுத்தணும், இன்னொன்று காப்பாற்றணும். ஏதாவது ஒரு விஷயத்த மனைவியும் ஒரு விஷயத்த கணவனும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்துக்குள்ளால் சமாதானம் இருக்கும். என்ன அப்படின்னா பண்படுத்துதல் மனைவியோட கடமையாக இருந்துச்சு அப்படின்னா ஏசப்பாவுடைய வாழ்க்கை, அதாவது பரிசுத்த ஆவியில நடக்கணும். சபைக்கு போகிறது, வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கணும். அதை ஒருவேளை மனைவி சரியா செய்யணும்னா கணவன் என்ன பண்ணணும்? குடும்பத்தை ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அழைக்கணும். ப்ளஸ் ஒரு ஜெபத்துக்குரிய வாஞ்சை உங்களிடத்துல இருக்கணும். ஆவியானவர் கூட நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். இந்த 2 விஷயங்களை ஒன்று மனைவி பண்ணாலும் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், இல்லை கணவன் பண்ணாலும் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 2 விஷயங்கள் தான் வீட்டில் தேவை. எந்த வீட்டில் பராமரிக்கிற பண்படுத்துகிற காரியமும் இல்லாமல், எந்த வீட்டில் காக்கிற காரியம் இயேசுவோடு இருக்கிற காரியம் இல்லாமல் இருக்குதோ அங்கே தான் இந்த உலகத்தில் காணப்படுகிற தேவையில்லாத பிரச்சனை, கணவன் மனைவியோட சண்டை, இதெல்லாம் வருகிறதுக்கான காரியம் இதுவாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஆண்டவரை தேடினா போதும், உங்கள் வீட்டை நீங்கள் பண்படுத்தினா போதும், இந்த குடும்பமானது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலே கூட உங்களுக்கு நான் கொண்டு வந்த இந்த காரியம் இந்த 2 விஷயங்களை தான் உங்களோடு நான் கொண்டு வந்தேன். ஒன்று ஹெல்பர் அப்படின்றது ஆவியானவரோடு ஒத்து போகிற ஒரு காரியமாக இருக்கணும். 2வது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரே ஆவியுடையவர்களாக இருக்கணும். நீங்கள் ஆவியானவரை தெரிந்து கொள்ளும் போது அவர் உங்களுக்கு முன்னதாக நான் சொன்ன இந்த 5 காரியங்களையும் உங்கள் மனைவியோடு நீங்கள் ஒப்பிடலாம். அப்போ ஆண்டவர்களுக்கு ஒரு வயசை தேர்ந்தெடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குவாலிட்டிஸ்லாம் அவங்களுக்குள்ள இருக்கும்போது அதை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புறவர்கள் இப்படியாக தான் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு என்றும் உங்களோடு இருக்கும்படி. ஆவியானவர் பார்த்தீங்கன்னா 5 விஷயம் சொன்னேன். ஒன்று உங்களுக்கு வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். 2வது என்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி. 3வது எல்லாவற்றையும் போதித்து எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுவார். அப்புறம் உங்களோடு அனுப்புவேன் என்று சொன்ன ஒரு காரியம். இதே தான் மனைவிக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் அந்த மனைவி உங்களுக்கு வரப்போகிற காரியங்களை சில சமயம் சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியில நிறைய போடும் பொழுது வரப்போகிற காரியங்களை சொல்லுவாங்க. என்றைக்கும் அவங்க உங்களோட இருப்பாங்க. 3வது உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பாங்க, நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. எல்லா விஷயத்திலும் சொல்லுவாங்களான்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு போதிக்கிறவர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு சில காரியங்களை நினைப்பூட்டுகிறவர்களாக இருப்பாங்க. இயேசுவை குறித்த சாட்சியை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்காக தான் அவங்க அனுப்பப்பட்டாங்க. ஏன் இந்த கம்பாரிசனை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா காரியங்களை நம்ம அதிகமாக பார்த்து அதை நம்ம பழக்கப்படுறோம். இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ். எல்லா நடிகர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. டைவர்ஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுடுறாங்க. அப்போ அதை பார்க்குற நாமெல்லாம் எப்படி பழகிக்கிறோம், நம்மளுக்கு அதை பார்த்து கற்றுக்கொள்றோம்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தாலே போதும், அது உங்களுக்கு டிஃபால்ட்டாக ரெக்கார்ட் ஆகிடும். நீங்கள் அதை பார்க்கும்போது எப்படி உங்களை தயார்படுத்திப்பீங்கன்னா, அந்த ஹீரோவோ அந்த ஹீரோயினோ டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் நினச்சிப்பீங்க, ஓகே பிரச்சனைன்னு வந்தால் டைவர்ஸ் பண்ணிடணும், அப்போ நல்லா இருக்கும், அப்படியே எனக்கு டென்ஷனாக இருக்குது. இதை நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டைவர்ஸ் போயிடுது. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சண்டை, சின்ன சமாதானம், ஏதோ குடும்பத்தின் தேவையை சண்டை போடுறீங்கன்னா தலையில் அடிச்சுச்சே இதனால தான் இந்த மனுஷனை கட்டுறது வேஸ்ட், உடனே நம்ம டைவர்ஸ் பண்ணணும், வாழ்க்கை சுகமாக. அப்போ பாருங்க, சினிமா என்ன உங்களுக்கு காட்டுகிறது, இல்லை நடிகர்கள் என்ன ஒரு காரியத்தை பிரதிபலிக்கிறாங்களோ நீங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம் தேவையில்லை. நீங்கள் அதை ஜஸ்ட் பார்த்தாலே போதும், அது உங்களுக்கு பழக்கம் ஆகிடுது. அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க. அது ஆனபடினாலே தான் உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் கொண்டு வந்தேன். இந்த குடும்பத்தை நடத்தும் விதத்தில்
பரிசுத்த ஆவியானவருடைய குவாலிட்டிஸ் யார்கிட்ட இருக்குன்னா மனைவி கிட்ட இருக்கு. ஆண்டவரே வேதத்துல தெளிவா சொல்லியிருக்கிறார், ஹெல்ப்பர் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிறாருன்னா நீங்க பெலனோடு இருக்கணும். அதே ஹெல்ப்பர் உங்க மனைவி, அந்த மனைவியும் ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த குவாலிட்டிஸ் இருக்கிற மனைவி உங்களுக்கு வரும்பொழுது உங்களுக்கு டைவர்ஸ் தேவைப்படாது. இந்த ஹெல்ப்பரா உங்க மனைவி உங்க வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு டைவர்ஸ் தேவைப்படாது. ஏன் இந்த டைவர்ஸ் குறித்து பேசுறேன்னா, இப்போ எல்லாருக்கும் அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதிகமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் பிரிஞ்சுட்டாங்க, இவங்க பிரிஞ்சுட்டு சந்தோஷமா இருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, அந்த பிரிஞ்சுட்டு சந்தோஷமாய் இருக்கிறார்கள்ன்ற ஒரு பதிவு தான் எல்லாருக்கும் என்ன ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுதுன்னா, அவங்க பிரிஞ்சுட்டா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு பதிவு வந்துடுது. அதனால சின்ன சண்டை வந்தாலே அதுக்கு போயிடுறாங்க. ஆஹா, இது இருக்கிறதுனால தான் பிரச்சனை, முதல்ல இதை கட் பண்ணும். அந்த பிராக்டிஸ் உங்களுக்குள்ள வருது. இது ஏன் வருதுன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த ஹெல்ப்பரா அந்த மனைவி இல்லாத போதும் கணவனுக்கு இந்த நான் சொன்ன ரோல் இருக்கு. ஒருவேளை மனைவி வீட்டு வேலைகளை பார்த்துக்கிறாங்கன்னா கணவன் ஆவிக்குரிய விஷயத்துல இருக்கும். இல்ல கணவன் கொஞ்சம் வீட்டு வேலைகளை பார்க்கறாங்கன்னா மனைவி ஆவிக்குரிய விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்படி நீங்க இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில பிரிவு வராது, பரிசுத்த ஆவியானவரோட நடத்துதல் இருக்கும். அப்ப நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. ஆனபடினாலே உங்களுக்கு இந்த காரியத்தை நான் கொண்டு வந்து இந்த நாளில இந்த 2 விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மனைவி என்பவள் ஹெல்ப்பர் அப்படின்ற ஒரு காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்ப்பர்னா உதவி செய்கிறவர்கள் சாதாரணமாக நம்ம சொல்லிடுவோம். ஆனால் வேதத்தின் வழியாக பார்க்கும்போது ஹெல்ப்பர் அவங்க உங்களை தேற்றுவாங்க, போதிப்பாங்க, உங்களுக்கு நினைப்பூட்டுவாங்க, இயேசுவை குறித்து சாட்சியை சொல்லுவாங்க, என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு துணை உங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கலாம். உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்துகிற விதம் எப்போதும் இப்படிதான் இருக்கணும். ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஆவியானவரோடு கணவனும் மனைவியும் நீங்க இணைந்திருக்கிறீங்கன்னா எப்பேற்பட்ட சண்டை, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நீங்க சமாளிக்கலாம். திருமணமாக போறவங்க இருக்கிறீங்கன்னா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆவியானவரை உள்ள நீங்க வச்சுக்கணும். அப்படி நீங்க உள்ள வச்சுக்கிறீங்க அப்படின்னா எந்த சண்டையும் நீங்க மேற்கொள்ளலாம். ஏன் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லணும்னா, நீங்களாம் வளர்ற பிள்ளைங்க, நீங்க வளர்கிற காரியம் நான் சொன்ன அந்த சினிமா ஆக்டர்ஸ் நீங்க பார்க்கலன்னா கூட நீங்க தள்ளுற ரீல்ஸ்ல ஒரு வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிடித்ததை டைவர்ஸ் பண்றாங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடும், மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகிட்டு சண்டை. இப்போ நான் ஏன் இதை சொன்னேன், என்னோட சொந்தக்கார பிள்ளைங்களே நேற்று பேசும்போது கல்யாணம் ஆச்சுன்னா பார்ப்பேன், 6 months பார்ப்பேன், இல்லைன்னா அப்புறம் அனுப்பிச்சிடுவேன். இன்னும் பொண்ணே பார்க்க ஆரம்பிக்கல. இப்போவே இந்த ட்ரெண்டு அது எப்படி வருதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தான். ஸோ வாலிப பிள்ளைகளுக்கு இந்த நாள் நான் சொல்லுகிற காரியம், நீங்கள் உலகத்தின் வழியாக போயிட்டீங்கன்னா அந்த ட்ரெண்டில் போயிடுவீங்க. டைவர்ஸ் பண்ணிட்டா சந்தோஷமாக இருக்கலாம், அந்த ட்ரெண்டில் வந்துடுவீங்க. ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளணுங்களா. ஹெல்ப்பர்னா குடும்பத்தை பண்படுத்துகிறவர், குடும்பத்தை காக்கிறவங்க. காக்கிறது பண்படுத்துறது ஒரு பெரிய கடமை. அப்ப நீங்க பண்படுத்துதலாகவும் காக்கிறவளா இருக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய காரியம் எதுவும் உங்களை தொடாது. பெரியவங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த காரியத்தை நான் நினைப்பூட்டுகிறேன். நீங்களாம் ஹெல்ப்பர்ஸ். உங்களால தான் அந்த குடும்பம் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க விழுந்துட்டீங்கன்னா குடும்பம் விழுந்துடும். அப்போ இந்த நாளில ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்பின ஒரு காரியம் நான் இதான் கொண்டு வருகிறேன். நீங்க ஹெல்ப்பரா இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியானவரை துணை கொண்டு உங்கள் குடும்பத்தை நீங்க நடத்துங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களும் ஒரு நாள் மாறிடும். வேதனை மாறிடும், பிரச்சனை மாறிடும், துன்பம் மாறிடும். இதெல்லாம் மாறுறதுக்கு பேஸ் ஆவியானவரை நீங்க பிடிச்சுக்கணும். ஆவியானவர் இருக்கும்போது உங்கள் குடும்பங்கள் சீரமைக்கப்படும். உங்கள் ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படும். நிச்சயமா எல்லாருடைய கவலைகள், வேற வேற கவலை, வேற வேற வேதனை, வேற வேற யோசனைகள் எதுவாக இருக்கணும், முழங்கால் படிக்கிட்டு குடும்ப ஜபம் இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கும் அப்படின்னா ஆவியானவர் இருப்பாருன்னு சொன்னால் அந்த குடும்பம் சீரமைக்கப்படும். இந்த நாளில் கூட இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகள் உங்களோடு கொண்டு வந்ததில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நாளில் வார்த்தை உங்களுக்காக நான் கொண்டு வந்தது குடும்பத்தை நடத்தும் விதம். நீங்கள் ஹெல்ப்பராக இருக்கிறீங்க, ஆவியானவர் துணை கொண்டு இருக்கிறீங்க. கணவன் மனைவி இருவரும் ஒரே ஆவியுடைய, தட் மீன்ஸ் 2 பேரும் ஹோலி ஸ்பிரிட்டை வாஞ்சிக்கிறவங்களா இருக்கிறீங்க. பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எந்த குழப்பங்கள் தடை இருக்காது. ஆவியானவர் நடத்துவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.